நீங்க இத வரலாற்றுல நிச்சயமா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த உண்மை கேட்டதும் உங்க மனசும் பார்வையும் மாற்றிடும். ஏன் சிவபெருமான் எல்லா பூதங்களுக்கும் தலைவனானார்னு தெரியுமா? இதுக்குள்ள ஒரு ஆழமான காரணம் இருக்கு. ஒரு நாள் அண்டத்தின் எல்லா உயிர்களும் இடமில்லாமல் குழப்பத்தில் இருந்தபோது பூதகணங்கள் கட்டுப்பாடில்லாமல் திரிந்தன. அப்போதான் சிவபெருமான் தானாகவே அந்த பூதங்களை ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கே தலைவனானார். அதன் பின்னர் அனைவரும் அவரை பூதநாதர் என்று அழைக்க ஆரம்பித்தனர். அவரோட அமைதியான கோபம், சக்தியால ஆன அமைதி, இதுதான் அவரோட உண்மை தன்மை. இந்த ஒரு செயல்தான் அவரை எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக மாற்றியது. இது சாமானியமான நிகழ்வு அல்ல. இந்த முடிவு வரலாற்றையே மாற்றியது. இப்போ புரிகிறதா ஏன் சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் ஆண்டவர்னு சொல்லப்படுறார்னு? இது ஒரு புனைவு கதை.